விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் துயரத்துல இறந்தவர்களுடைய உறவினர்கள் ஆறுதல் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம், நீங்க ஒரு மெகா ஸ்டார், விஜயோட கூட்டத்துக்கு போய் தானே உங்க மகனோட உசுறு போச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கிறார். போயிட்டு போகுது, அதுக்கு போய்த்தானே என் பையன் செத்து போனா, போயிட்டு போகுது. விஜய போய் பார்த்தா இல்ல, உங்க குழந்தைய இந்த கூட்ட நெரிசல்ல நீங்க இழந்திருக்கீங்க, இதுல விஜய் மீது உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய பார்க்க போய் இறந்தான், இந்த கடவுளை பார்க்க போனதுனால அவன் இறந்தான், அதனால இவருக்கு எள்ளளவுக்கு வருத்தமோ கவலையோ இல்லை. இன்னும் அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கேன், நான் சொல்றதில்லை, அவர்கள் பேசின அந்த வீடியோ ஆதாரங்களை பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கும். எந்த மாதிரியான நிலைமையில நம்முடைய தமிழ்நாடு இருக்கு, நம்முடைய தமிழ்நாடு கல்வியிலையும் அது மாதிரி நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் சிறந்த நாடுன்னு சொல்லி நம்ம தான் மார்த்தட்டிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வீடியோக்களை பார்த்தாச்சுன்னு சொன்னால் இது நம்ம தலைகீழாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதில் தன்னுடைய குழந்தையை இழந்த நடு வயதுக்காரர் ஆண் ஒருத்தர் பேசுகிறார். அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாரு, உங்கள் குழந்தைய இந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் இழந்திருக்கீங்க, இதில் விஜய் மீது உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் மீது எப்போதும் எள்ளளவுக்கு வருத்தமோ கோபமோ வராது. விஜயை பார்க்க போய் இறந்தான், இந்த கடவுளை பார்க்க போனதுனால அவன் இறந்தான், அதனால இவருக்கு எள்ளளவுக்கு வருத்தமோ கவலையோ இல்லை. இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கேன், நான் அவன் செத்துட்டான், திரும்ப சாகிறதுக்கு நான் இருக்கேன், நான் இன்னும் தீவிரமாக விஜய்க்காக வேலை செய்வேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது என்ன மனநிலை அப்படிங்கிறது தெரியல. இவரை விஜயினுடைய ஆட்கள், கட்சி நபர்கள் இப்படி பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்படி சொன்னால் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி வருங்கிறது தெரியலை நமக்கு. ஏன்னா இங்கே பேசக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய குழந்தை இறந்தது, தன்னுடைய சகோதரனை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சமும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு வெளியாகக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் எந்த அளவு தாக்கத்தை, பைத்தியக்கார தாக்கத்தை தமிழ் சமூகத்துக்கு இடையில உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் இதுலேருந்து நமக்கு வெளிவருது. அதைத்தான் நம்ம இதில் முதலாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு போய் தன்னுடைய மகன் இறந்தது போல, அடுத்த போராட்டத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன், வெள்ளையர்களை எப்படியாவது இங்கேருந்து துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இவருடைய இந்த இன்னொரு பாட்டியம்மா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, விஜயோட கூட்டத்துக்கு போய் தானே உங்க மகனோட உசுறு போச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கிறார். போயிட்டு போகுது, அதுக்கு போய்த்தானே என் பையன் செத்து போனா, போயிட்டு போகுது. விஜய போய் பார்த்தா இல்ல, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அவர் முகத்தை பார்த்தா போதாதா, அந்த முகத்தை பார்த்தா போதும் இல்ல, அதுக்காக தானே என் பையன் போய் செத்தான், செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது எந்த உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கல. நம்ம இந்த பூமி மாதிரி இன்னொரு கிரகத்துக்குள்ளால போய் அங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இந்த 1-2 மாதத்துக்குள்ளால தமிழகத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்ததா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இது நகைச்சுவை இல்லை. என்னன்னா, தமிழ் சமூகம் எவ்வளவு பின்னுக்கு போயிட்டு இருக்கு, எவ்வளவு அப்பாவிகளாக, உலகம் அறியாதவர்களாக, நாகரிகம் இல்லாதவர்களாக, இதை குறிப்பாக இதை சொல்லணும். இதுக்கு முன்னால எந்த நடிகர்களும் இந்த அளவுக்கு மோசமான தாக்கத்தை இங்க உருவாக்கல. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களை தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக கையில் எடுத்தார், தன்னுடைய அரசியலுக்கு அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் அவர் கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லை, இந்த அளவுக்கு தற்குறியான விஷயங்களை அவர் பரப்பலை. இப்படி பேசுகிறதே தவறு. சமூகத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறது, இல்லைன்னா தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளைய பறி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளால என்னவும் இருக்கட்டும், ஆனால் வெளியில பேசுறதே நாகரிகம் இல்லாத செயல், மிகவும் அபத்தமானது அப்படிங்கிறது கூட இந்த பாட்டி அம்மாவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க. இல்லை, ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி கட்சியினுடைய நபர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் இவர்களுக்கு அந்த விவரம் ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இது வந்து ஒரு சினிமாவுக்கான ப்ரொமோஷன் மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் சினிமா நடிகர், அவரு கூட பிஆர்ஓ ஜெகதீஷ் இருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய திட்டமிடுதல்கள் எல்லாமே இந்த விஜய் என்கிற திரைப்படத்தை வந்து ஓட வைக்கிறதுக்கு என்ன ப்ரொமோஷன் எல்லாம் சமூகத்தில் வந்து பண்ணணுமோ அதை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பங்களில் இவர் வந்து வீடியோ காலில் பேசினார். அதை வந்து வெளியிடலை. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன செய்தி அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். அதற்கு தடை பிறப்பிச்சிருக்காங்க. பிறப்பிச்சுட்டு இவர்கள் என்ன பேசணுமோ அதை வந்து மீடியாக்களில் பேச வச்சதை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே விஜய் பேரில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அழுத்தி அழுத்தி இவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் விஜய் அவர்கள் பேரில் தான் தவறு. அது நீங்கள் அரசை குறை சொல்லுங்கள், 1000 குற்றம் சொல்லுங்கள், காவல்துறையினரை சொல்லுங்கள், குறைவான காவல்துறையினர் வந்தாங்க, அப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுங்கள். ஆனால் இதற்கு முழு முதலாக பொறுப்பேற்க வேண்டிய நபர் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த எல்லா ஒட்டு போடக்கூடிய வேலைகளும் வந்து இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா பேசுகிறாங்க, யாருமே இவ்வளோ கிட்டத்துக்கு போய் விஜய் அவர்களை வந்து பார்க்கல, அந்த பேரை எங்களுக்கு என் பிள்ளை வந்து வாங்கி கொடுத்துட்டான். எப்படி விஜய் அவர்களை பக்கத்தில் போய் பார்க்க முடியலையா? அப்படிப்பட்ட ஒரு பேரை அவங்களுக்கு போதும். இனி வந்து 90-100 வயசு வரைக்கும் அவர்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க. அவர்களுக்கு உணவு எதுவுமே தேவையில்லை. விஜயை பார்த்துட்டாங்கல்ல, அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, விஜயை பார்த்ததே போதும். இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு நஷ்ட ஈடாக என் பிள்ளைய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்குறியான, எவ்வளவு கேவலமான மோசமான வார்த்தைன்னு சொல்லி பார்த்துக்குங்க. தமிழ் சமூகம் இவ்வளவு கீழான சமூகமாக போயிட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் இதுக்கு உள்ளால வந்து நிறைஞ்சு நிற்கிறது. ஏன்னா இவ்வளவு ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் செத்து இருக்கிறதே கேவலம். அப்போ விஜயை பார்க்கறதுக்காக நான் என்னத்தை வேணாலும் இழக்கலாம். இதை சோசியல் மீடியாவில் பலரும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு இப்போ ஒருத்தங்க ஜெயிலில் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட இந்த அம்மாவை வந்து கம்பேர் பண்ணி பலர் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்குறாங்க. எவ்வளவு வன்மமான மனநிலை, எவ்வளவு கேவலமான மோசமான மனநிலையில் நம்ம தமிழ் சமூகம் தாய்மார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. சினிமா நம்மளை வந்து எந்த அளவுக்கு மோசமானவர்களாக உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு குழந்தைய பறி கொடுத்த ஒரு ஃபேமிலி, அவர்களுக்கு பின்னால் வந்து அந்த பிள்ளையோடைய ஃபோட்டோ இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விஜயோட நாங்கள் பேசினோம், தம்பி சாகிறதுக்கு முன்னால் உங்களை பார்த்தானோ என்னமோ தெரியல, அதனால நீங்கள் வந்து என் பிள்ளையோட ஃபோட்டோவோட ஒரு பிக் எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுதான் இவர்களுடைய ஆசை. என் பிள்ளை செத்தது கவலை இல்லை, பிள்ளை உங்களை பார்த்துட்டு செத்து இருந்தால் வந்து அவனுக்கு மோட்சம் கிடச்சிரும். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிக் எடுத்துக்குங்க, அவன் பார்த்தானா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் அங்கேருந்து பேசுகிறார், எனக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தா நான் வருவேன், வர முடியுமா என்னன்னு தெரியல, இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளையுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. எங்கே? பனையூரில் வந்து நீங்கள் பிக் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அப்போ செத்தது பிரச்சனை கிடையாது, விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மனநிலையில் தான் அந்த கூட்டத்தில் இருந்த பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்கள் 41 நபர்கள் சாகிறதுக்கு காரணமே இந்த மனநிலை தான். தான் மிதிச்சிட்டு இருக்கோம், தான் கொன்னுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாமலே இந்த தற்குறிகள் வந்து பண்ண வேலையினால தான் இவ்வளவு பெரிய இழப்பும் இவ்வளவு பெரிய மரணங்களும். இந்த துயரத்திற்கு காரணமே இதுதான். இன்னுமே இந்த மனநிலையிலிருந்து மீளாம என் பிள்ளைக்க போட்டோ கூட ஒரு பிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமான கேவலமான மனநிலை. செல்வராணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, பழனி அம்மா கோகிலா அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நபர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, 2026 நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு இவங்க வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. எவ்வளவு தலைகீழாக நாடு போயிட்டுருக்கு.
விஜய் வந்து இவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் துயரத்துல இறந்தவர்களுடைய உறவினர்கள் வந்து ஆறுதல் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? நீங்க ஒரு மெகா ஸ்டார். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இப்படி சாவுகள் எல்லாம் நடக்கும். வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் 2 பிள்ளை போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் அடுத்தது 2026ல முதல்வர். நீங்க தான் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசுறாங்க. உண்மையிலே தலை குனிய வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய வீடியோக்களாக இந்த ஆதாரங்கள் வந்து வெளிவந்திருக்கு. இது தமிழன் எவ்வளவு மோசமாக பின்னோக்கி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். இது வந்து காமெடி கிடையாது, இது வந்து வெரி சீரியஸ். மற்ற மாநிலத்தவர்கள் வந்து நம்மளை ஏளனப்படுத்துவதற்கு, எள்ளி நகையாடுவதற்கு இது வந்து சாட்சியமாக ஆதாரமாக இருக்கு. நம்ம வட மாநிலத்தவனை கேவலமாக பேசுகிறான். அவனுக்கு அரசியல் தெரியலை, அவனுக்கு விவரம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை இப்படி, அவனுன்னா இப்படித்தான், விவரம் இல்லாமல் மோடியை வந்து மறுபடியும் பிரதமராக ஆக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அவனுக்கு நாகரிகம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளவு கல்வி கற்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருந்த பிறகும் இந்த மக்கள் இன்னுமே வந்து மிகவும் மோசமாக, கீழ்த்தரமாக இருக்காங்க, விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சமூக அறிவில்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இந்த நிகழ்வுகள் நமக்கு வந்து சுட்டி காட்டு. இதுலேருந்து இந்த மக்களை, தமிழக மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சமூக மாற்றத்தை பேசக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு. இது பெரிய எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.